ஹலோ மக்களே, 315வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் லூஃபியோட அப்பா பேரை சொல்றாங்க. மங்கி டி டிராகன் ஒன்னு எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அவர் தான் புரட்சியாளர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவரா இருக்காரு. அவர் பேரை கட்டுன்னு ஏன்டா நீங்க எல்லாம் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே, வேர்ல்டு கவர்மெண்ட்டை வந்து இது வரைக்கும் பைரட்ஸ் எதிர்த்தது இல்லடா. முதல்ல எதிர்த்த குரூப்பே இந்த ரெவல்யூஷனரி ஆர்மி தான்டா. அதை லீட் பண்ணதே உங்க அப்பா மங்கி டி டிராகன் சொல்றாரு ரோபின். ஐயோ, நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பு நக்கலா சிரிக்காரு. சொன்னோன்னே மிரண்டானுங்க. என்னடா இது ஒரு சீக்கிரட்டா, இதை சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய், நீ என்னோட பேரன், உன்னை அங்க ஒன்னும் கேப்சர் பண்ண வரலடா, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நல்லா இங்க ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒன்னு சடனா பின்னாடி ஒரு ஹெட் ஆபீசர் இருக்காரு, அவர் வராரு. சார், நீ இப்படி சொன்னீங்கன்னா அவனை இங்க இருந்து போயிருவானுங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் உன்னை இங்க பார்க்க தாண்டா வந்தேன் பாய்ஸ், அது மாதிரி நீ இவங்கள்ட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்ப்பு. சரி ஓகே தாத்தான்னு சொல்லிட்டு கையை காட்டுறான், அடிச்சு பற கொடுத்தாரு. டேய், நான் நிறைய ஏன்டா நக்கல் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லி லூஃபி கத்துறான். டேய், உங்க தாத்தா போறதா உனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துறாரு. நாமி சாஞ்சி சோப்பர் எல்லாம் முழிக்கிறாங்க. இந்த குடும்பமே வித்தியாசமா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு சாஞ்சி ரோபின் தான் காட்டுறாங்க. சாஞ்சி சொல்றான், இந்த தாத்தா வந்து ஒரு புயலையே கிளப்பிட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியோட வீட்டு கதையை கேட்டா என்னோட வீட்டு கதையெல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாரு ரோபின். சரி, இந்த லூஃபி எங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கோபி கூட இருக்கான்னு சொல்றான் ஜோரோ. நீங்க எல்லாம் பழைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா, ஒரு வாட்டி இந்த கோபியை காப்பாத்தினதே நம்ம லூஃபி தான் சொல்றான். இப்போ நாமி வர இங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். மெரினை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த கேட்க போனா அப்படின்னு சொல்றான். எங்க போனா தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். கொக்கரோ பாட்டி கூட குளிக்க போயிருக்கா, அங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு ரோபின். நாமியா நொன்னே உடனே சாஞ்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான் அவன். இங்க ஒண்ணு லூஃபியை கட்டுறாங்க. லூஃபி கோபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நீங்க அப்ப அந்த மவுண்டன்ல எல்லாம் ஏறிதான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். ரிவர்ஸ் மவுண்டனாடா, அதெல்லாம் நாங்க தாண்டி வரோம்னு சொல்றாங்க. ஆமாடா, கிராண்ட் லைன்ல வரணும், அது மூலியமா தான் வர முடியும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே, ஆர்டிக்கல்ல போட்டிருக்கதெல்லாம் போயிடா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான். டே கோபி, இந்த விஷயத்தை கூட இவன்ட்ட சொன்ன, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது லூஃபி தான்டா, ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கோபி. டேவன் பைரட்னு சொல்றான் ஒரு பக்கம் ஹெல்மப்போ. இதெல்லாம் விடுங்கடா, என்கிட்ட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே, இது ஒரு டாப் சீக்ரெட்டா, இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் கோபி. பேட்டில் ஷிப்லாம் வந்து காம்பல்ட்லயே மூவ் ஆகும்டா, அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். டே, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏடே, இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் உன்ட்ட சொல்றேன்னு சொல்றான். டே, அவ்வளவான சீக்கிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படா நீங்க தாண்டி வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்க அதில் பார்த்துட்டு தாண்டா வந்தோம்னு சொல்றான் ஒரு பக்கம். சரி, உன்ட்ட உண்மையை சொல்ல போனோம்னா பேட்டில் ஷிப்க்கு கீழே வந்து நாங்க வந்து சீ பிரிசன் ஸ்டோனை வந்து பொருத்திருப்போம்னு சொல்றான் அவன். அது கடல் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். சீ பிரிசன் ஸ்டோன் வந்து கடல்ல இருக்க எனர்ஜியை அப்படியே வந்து அது சேமாவே ரிலீஸ் பண்ணுண்டா, அந்த எனர்ஜியை தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குன்னு சொல்றான் அவன். என்னது, கடலோட எனர்ஜியா? அடே, இதனாலதான் வந்து சீ சர்ஃபேஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதனாலதான் அவங்க காம்பெட் எல்லாம் ஈஸியா தாண்டி வந்திருந்தாங்களா, அதுவும் சீக்கிங்க பார்க்காம. அட, இந்த மாதிரிலாம் வழி இருக்கான்னு சொல்லிட்டு நாமி யோசிக்கிறா. இந்த நேவி சயின்டிஸ்ட் உண்மையிலே வேறவளா இருக்கான், நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாமி எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கா. நாமி வா நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்னெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. நல்லா வர விரும்பல, எனக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சிம்னையும் கோம்பையும் கத்துறாங்க. நான் ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றான் நாமி. அது மாதிரி நேவில வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து மெயின் காரணமா இருக்கிறது ஒரு நேவி சயின்டிஸ்ட் டாக்டர் வேகா பங்குன்னு சொல்றான். டாக்டர் வேகா பங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவர் உண்மையிலே இன்கிரெடிபிளான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்கா. முகிவரா, நீ டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டிருக்கல, அது மாதிரி அவரும் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டிருக்காருடா. அதை பத்தி ஏகப்பட்ட கிளாரிஃபை பண்ணிருக்காரு. அதனாலதான் அவருக்கு ஏகப்பட்ட நாலேஜ் வந்திருக்குன்னு சொல்றான் அவன். ஏகப்பட்ட டெக்னாலஜி கண்டுபிடிச்சது இதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உள்ள ஏகப்பட்ட இன்கிரெடிபிளான மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றான் கோபி. ஆனா அந்த உலகமே சின்ன உலகம் தான்டா, அது உனக்கு பாத்தியா, நல்லா தெரியுதா? இந்த கிராண்ட் லைனுக்குள்ள நீ போறதுக்கு முன்னாடியே இன்னும் நிறைய விஷயத்த உன்னையும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முதல்ல இந்த பேரல்ல இருந்தாண்டா உன்னை பார்த்தேன்னு சொல்றான். அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா, அந்த சமயத்துல நீ ஆல்விடா ஷிப்ல தானே இருந்த, உன்னை பார்த்தா நக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே, எனக்கு அதை பத்தி தெரியாது சொல்ற ஹெல்மப்போ, அது என்னடா விஷயம்னு சொல்லிட்டு. டே, அதுவா, இவன் ஃபிஷிங் போய்கிட்டு இருந்தான்டா, அந்த சமயத்துல ஆல்விடா வந்து இவனை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அந்த சமயத்துல நான் ரொம்ப கோலையா இருந்தேன், ஓடுறது கூட பயந்து தாண்டா இருந்தேன்னு சொல்றான் ஒரு பக்கம் கோபி. அதுக்கப்புறம் தாண்டா நான் லூஃபியை மீட் பண்ணேன். அவன் தாண்டா எனக்கு தைரியத்தை சொன்னான். நான் ஒரு நார்மலாலா இருந்தேன், என்னை மாத்தினதே அதுக்கு லூஃபி தாண்டா காரணம்னு சொல்றான். டே, இப்போ நீ நல்லா க்ரோன் அப் ஆயிருக்கடா, நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்குன்னு சொல்றான் லூஃபி. நான் எல்லா நாளுமே ட்ரெயின் அப் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவனோட தாத்தா எங்கள்கிட்ட ஈஸியெல்லாம் ஹேண்டில் பண்ணல தெரியுமான்னு சொல்றான் அவன். அதுல எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்றான் லூஃபி. ஆனா வைஸ் அட்மிரல் கார்ப்பு சாதாரண ஆள் இல்ல, உண்மையிலே வேற லெவலான ஆளுன்னு சொல்றான். எல்லா நன்றி, நான் வந்து அவர் ஒருத்தருக்குதான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்காம. ஏகப்பட்ட நாங்க ட்ரைனிங் எடுத்திருக்கோம், எங்களுக்கு அவ்வளகான சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றான். ஆனா அவர் எங்களை எப்பவுமே வந்து அப்ரிசியேட் பண்ணுவாருடா, அவர் எங்களுக்கு ஒரு துணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காம. உடனே நாமி போனை வச்சுட்டு அவளுக்கு குளிக்க கிளம்பிட்டா.
அப்படி என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கா. கொக்குர பட்டி அப்படி நீந்திக்கிட்டே போறா. வாங்க நம்ம லாடுவோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சிமுனே. அதுக்கப்புறம் கோபி ஹெல்மெப்போ எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றானுங்க. டேய் சாப்பிட்டு போங்கடான்னு சொல்றான் லூஃபி. டேய் நம்ம இப்ப எனிமி தான்டா, நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி, இந்த கிராண்ட் லைனோட 2வது பகுதியை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்த கிராண்ட் லைனுக்கு அப்புறம் ரெட் லைன் ஒன்னு இருக்குடா, அதை தாண்டதுக்கு அப்புறம் ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேர் தான்டா நியூ வேர்ல்டு, புது உலகம் சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அடே நியூ வேர்ல்டான்னு சொல்லிட்டு லூஃபி அதை கேட்டுட்டு சந்தோஷமெல்லாம் பட ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல தான்டா புது எராவே ஸ்டார்ட் ஆகுது. கிங் ஆஃப் த பைரட் அங்க தான்டா கான்குலர் பண்ணாரு, அதான் ஆட்டு விச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம், உன்னை அங்க வச்சு நான் உன்னை கேப்சர் பண்ணுவோன்னு சொல்றான் கோபி. நான் வந்து ஒரு நாள் நான் ஒரு நேவி அட்மிரலா மாறுவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நேவி அட்மிரலா சாதாரண பொசிஷன் கிடையாது, அதுலதான் அவுகிஜி இருக்கான். அதை பார்த்துட்டு லூஃபி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தெரியாம சொல்லிட்டேன் சுத்திக்கிட்டே வாரான் ஒரு பக்கம். டேய் நீ என் கூட சண்டைக்கு வரணும், அப்படிதானடா, நீ ஒரு நாள் என் லெவலுக்கு நீ வருவன்னு சொல்றான். அடுத்த வாட்டி அப்படின்னா அட்மிரலா மாறுவான்னு சொல்லி கேட்கறான். அடுத்த வாட்டி உன்னை பார்க்கல, நீனும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு வாடா, நல்லா யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி அதை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நீ எப்பமெல்லாம் என்னெல்லாமோ சொல்றானோ அந்த நம்பிக்கையை நோக்கி நான் போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம். டேய் இன்னும் நீ என்ன அலுவலி குழந்தையாதான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கறான் ஜோரோ. உன்னை கண்ணை துடைக்கிறான். சடனா தலை குனிஞ்சு மண்டி இடுதான். நான் உங்களை இவ்வளவு தூரம் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, நீங்க இருந்தனாலதான் நான் இங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அடுத்த வாட்டி நான் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நியூ வேர்ல்ட்ல உங்களை பாப்பன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுதான் அவன். நீங்களும் தயாராங்கன்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு ஹெல்மெப்பும் வேகமா போய்கிட்டு இருக்கான். 2 பேரும் சூப்பரா இருக்கானுங்க. வாங்கடா ஹார்பர் நோக்கி போன்னு சொல்லிட்டு வேகமா போறானுங்க. டே லூஃபி, அடுத்து புது எதிரியை வேற நீ கிரியேட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். கோபியால முடியும்டா, அவன் எனக்கு ஈக்குவலா வருவான் அந்த மாதிரி சொல்லிட்டு நக்கல சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். ஒன்னு கோபி தான் கட்டுறாங்க, கப்பல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த என்னிஸ் லாபி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உலகம் இதை பத்தி என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்னா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே சிபிஎன்ஐ இவனை அனிகுலேட் பண்ணி நொறுக்கி எரிஞ்சிருக்கா, இவனுக்கு சாதாரண ஆளு இல்ல போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமாடா அது ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன், அதையே இவனுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்துட்டானு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னிஸ் லாபி எவ்வளவு பெரிய இடம், அங்கே பஸ்ட் கால் போட்டு அந்த இடத்த அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அங்க இருந்து இந்த லூஃபி தப்பிச்சு வெளியே வந்திருக்கான்னா சாதாரண விஷயமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மிலிட்டரி போர்ஸே தாண்டி வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பஸ்டர் கால் போட்டுமே அங்க இருந்து வந்திருப்பானுங்க. பஸ்டர் கால்ல தப்பிச்சவன் எவனுமே கிடையாது. ஃபேண்டம் சொல்லிருப்பான், ஒரு சிங்கிள் உமனை நம்மளால வந்து பாதுகாக்க முடியலையாடா அப்படின்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் தப்பிச்சு வந்திருப்பானுங்க. நேவி என்னைக்குமே நீதி கண்டுதான்டா போராடும், ஆனா இது நல்லதுக்கே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோபி. உன்னை ஹெல்மெட் எந்திக்கான். டே இவ்வளவான அநீதி நடக்கு, நீ பெரிய ஆளான பறவை இதெல்லாம் மாத்தணும் தான் நினைக்க, அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நேவில நிறைய கெட்டவங்கலாம் இருக்காங்க. ஆமான்னு சொல்றான் கோபியும். அந்த முட்டாள் என்னதான் யோசிக்கிறான், அவன் குரூ வச்சுட்டு பெரிய கவர்மெண்ட்டே எதிர்த்துட்டானடா இவன் முட்டாள்னு சொல்றான் ஹெல்மெப்போ. டே நீ லூஃபியை பத்தி கவலைப்படுதியான்னு சொல்லிட்டு கோபி பக்கத்துல வரான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவனை பத்தி நான் ஏன்டா கவலைப்பட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே கார்பு தலையில வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டே நீங்க என்னடா பண்ணிக்கிட்டீங்க, என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தலைகளை வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஷாக் ஆகுறானுங்க. டேய் ட்ரைனிங் எடுங்கடா முட்டாள்களா, நீங்க இன்னும் சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்றானுங்க அவனுங்களும். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சாப்பாடுலாம் சமைச்சிட்டு இங்க சாஞ்சி வந்துட்டான். எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உனக்காண்டி சாப்பாடுன்னு சொல்லிட்டு திரும்ப போறான். அதுக்குள்ள பாட்டி வந்துட்டா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோகிக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சோற கேக்குறான். நான் ஒன்னும் அழலடா, என் கண்ணில் ஃபுல்லா புகையா மருதுன்னு சொல்றான். ஏன்னா நாமிக்கும் ரோபினும் கொடுக்க நினைக்கான். அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ஜாம்பா எல்லாம் வந்துட்டானுங்க. முகிவரா நீ முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இது பிராங்கி ஃபேமிலிடா, வாங்கடா சாப்பிடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்தா வந்துட்டோன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரானுங்க. சோடம் கோமுராலாம் வருதுங்க. ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இதுல 2 ஜெயிண்ட் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு பாலி ஹீலு எல்லாரும் வந்துட்டானுங்க. ஒருத்த இல்ல ஐஸ்பர்க் மொத்த வாட்டர் சவுண்ட்மே வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கியும் கேர்ள்ஸை கூட்டிட்டு வந்துட்டான். மொத்த பேரும் பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. விடுங்கடா ஸ்னைப்பர் கிங் உங்களுக்காண்டி பாட்டு பிடிக்க போறான்னு சொல்லிட்டு உசப்புன்னு பாட்டு பிடிக்க ஆரம்பிக்கான். பார்ட்டி டைம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கானுங்க. பிராங்கி ஃபேமிலி நாமி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கோமுரா சோடம் எல்லாருமே ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. மொத்த வாட்டர் சவுண்டுமே என்ஜாய்மெண்டா இருக்கு. ரோபின் அப்படி பொறுமையா உட்காந்து நின்னுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ரோபின் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நீ தெளிவா வந்து கவனிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா பின்னாடிதான் அவுகிஜி நின்னுக்கிட்டு இருக்கான். எப்போ ஓடுற மாதிரி ஏன் நீ இன்னும் ஓடலன்னு சொல்லிட்டு அவுகிஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க இருந்து வந்தானே தெரியல. எப்போ நீ இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு ஓடத்தானே செய்வே, இப்ப என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னோம்ல இந்த வாட்டி உண்மையிலே டிஃபரெண்டா இருக்கு, நான் சாக கூட தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜாக்குவார் டி சால் தெரியுமா? அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாம்ல ஒஹரால, அவன் ஒன்னும் சாதாரண இல்ல, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சொன்னோடனே ரோபின் மிரண்டுட்டா. என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல இவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. அதனால தான் ரோபின்
உசுரனே உட வச்சிருந்திருக்காரு. பார்த்து அவர் ஏகப்பட்ட கேள்வி கேட்டோன்னே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவுகிஜி. அந்த சமயத்துல உன்னை எதுக்கு நான் விட்டேன்னு நினைக்கிற, அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் உன்னை விட்டேன், அவர் நினைச்சது நல்லதா இருந்தா சந்தோஷம் தான் சொல்றான் அவுகிஜி. 20 வருஷமா நீ ஓடிக்கிட்டே இருந்த, சடனா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நீனும் சாக தயாரான, என்னிஸ் லாபிலே உன் கதை முடிஞ்சிரும், ஒகரால நடந்த மாதிரி நடந்துருந்தா நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா முகிவரா குரு வந்து சிபிஎனை தோக்கடிச்சுக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவுகிஜி. கடைசியா உன்னோட வீடு நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவுகிஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றான். சோல் சொன்னது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, இப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரி நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரின்னு சொல்றான் அவளும். நீ வந்து நல்லா சந்தோஷமாவும் தைரியமாவும் வாழு, இன்னும் ஒகரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவுகிஜி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவுகிஜின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. என்னன்னு பார்த்தா அன்னை கொடுத்த வார்த்தை கண்டி வந்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். ரோபின் இதை பாருன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் முட்டாளு, நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு லூஃபியை பிடிச்சி கிண்டல் அடிக்கிறாங்க. பார்த்தா அவுகிஜி உண்மையிலே நல்லவனத்தான் இருக்கான். வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் நினைச்சிருந்தா மொத்த முகிவரையும் அழிச்சிட்டு போய்கிட்டே இருந்திருக்க முடியும். உடனே வந்து சால் சொன்னதான் யோசிச்சு பாக்குறாவா. உலகத்துல யாருமே தனியாலாம் வந்து பிறந்து இறக்கெல்லாம் போறதுன்னு சொல்லியிருப்பாரு. சோல் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு ரோபின் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா முகிவரா குருவே என்ஜாய் பண்ணி விளையாடுறதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா நிக்கிறாவா. ரோபின்னு கூப்பிடுறாங்க, சந்தோஷம் ஓடி வராவா. அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மறந்துடாங்க. See you, bye.